வணக்கம். இந்த சுரேஷனுடைய இந்த எக்ஸிபிஷன் அது மெயினா அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கிற ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி அவர் கடந்த 20 ஆண்டு காலமாக எடுத்த பிக்சர்ஸ். இது ஒரே ஒரு விஷயம் சொல்றதுக்கு என்னன்னா, இது ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய வீரமான ஒரு கலாச்சாரம். நான் ரொம்ப வருஷம் ஆசைப்பட்ட ஒண்ணு, அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு நேரடியா பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது. நான் நிறைய தமிழ் படம் பண்ணும்போது மதுரையில் இருக்கிற எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கேட்பேன், எனக்கு ஒன்னு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, எனக்கு உட்காந்து பார்க்கணும் அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு. என் பையன் கிட்ட கேட்பா, அப்பா ஒரு வாட்டி கொண்டு காட்டுங்கப்பா, இவ்வளவு ஒரு வீரமான ஒரு விளையாட்டு நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஆனா வீரமான விளையாட்டா இருந்தா கூட அந்த மாட்டுக்கு ஒன்னும் ஆகாம மாடை கடவுளா பார்த்து இந்த மாதிரி ஒரு இது பண்ற ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு மட்டும்தான் உலகத்துல. என்னன்னா, நான் உலகத்துல பெரிய ஜல்லிக்கட்டுல இந்த புல் ஃபைட்டுங்கிறது ஸ்பெயின்ல, அது நேரடியா பார்த்து சுரேஷ் எடுத்தது வடையும் போட்டோகிராஃப்ஸ் நான் எடுத்திருக்கேன். அது என்னன்னா, அது வீரமான விளையாட்டு இல்லை, அது வெறும் இதானது. என்னன்னா, ஒரு மாடை ரொம்ப வருஷம் ஒரு ரூமுக்குள்ளேயே இருட்டாக ரூமுக்குள்ள வளர்த்தி அதை கொண்டு ஓட வச்சு அது டயர்ட் ஆகும்போது குதிரை மேல அதை குத்தி 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 கொல்றாங்க. கொன்ன பிறகு அதோட காதை மட்டும் எடுத்துட்டு ஏதோ பெரிய வீரமான அந்த ஆள் சுத்தி வராங்க, எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனா இந்த மாதிரி இப்ப சுரேஷ் அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டுல போட்டோ எடுக்கிறதுக்காக போகும்போது ஷூ போட்டு கூட அவர் உள்ள ஏறக்கூடாது சொல்லியிருக்காங்க. காரணம் அவ்வளவு பவித்திரமான இடம், அவ்வளவு தெய்வீகமான இடம். அவர் சப்பல் போடாம தான் இந்த 20 வருஷம் அந்த போட்டோ எடுத்திருக்காரு. அப்ப மாடை இவ்வளவு கடவுளா நினைச்சு இவ்வளவு பெரிய இதா பண்றது ஜல்லிக்கட்டு திரும்பி வரணும். ஒரு வாட்டியாவது எனக்கு அந்த அலங்கநல்லூர்ல உட்கார்ந்து ஜல்லிக்கட்டு பார்க்கணுங்கிறது, சுரேஷ் கூட உட்கார்ந்து பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசையான விஷயம். அது வரட்டும்னு வேண்டிக்கிறேன்.